தொகுதி மறுவரையறை விவகாரம் தற்போது தமிழக அரசியலில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொகுதி மறுவரையறை மூலம் தமிழகம் பாதிக்கப்படும் என்றும் வடமாநிலங்களுக்கு மட்டுமே அதிக நன்மை கிடைக்கும் என்றும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தொடர்ந்து கருத்துக்களை தெரிவித்து வருகிறார். இதற்கு தமிழக பாஜக கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தொகுதி மறுவரையறை தொடர்பாக ஆதவ் அர்ஜுனா கூறும் தகவல்கள் உண்மைக்கு மாறானவை என்றும் இதுபோன்று தவறான தகவல்களை பரப்புவது ஆரோக்கியமான அரசியலுக்கு அழகல்ல என்றும் பாஜக விமர்சித்திருக்கிறது. பாஜகவின் விளக்கம் என்னவென்றால், தற்போதுள்ள மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையை அனைத்து மாநிலங்களிலும் சேர்த்து சுமார் 50% அதிகரிப்பது குறித்துத்தான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியிருக்கிறார். அந்த அடிப்படையில் பார்த்தால் தமிழகத்தில் தற்போது இருக்கும் 39 மக்களவை தொகுதிகள் சுமார் 59 அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக பாஜக கூறுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்திய அளவில் தமிழகத்திற்கு இருக்கும் மக்களவை பிரதிநிதித்துவத்தின் பங்கு 7.18%இலிருந்து 7.23% உயரும் என்றும் பாஜக தரப்பு விளக்கமளித்திருக்கிறது. அப்படியென்றால் தொகுதி மறுவரையறையால் வடமாநிலங்கள் மட்டுமே பயனடையும் என்ற குற்றச்சாட்டு சரியா என்ற கேள்வியையும் பாஜக எழுப்பியிருக்கிறது. மக்கள் தொகை அடிப்படையில் மட்டும் தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டிருந்தால் உத்தரப்பிரதேசம் போன்ற அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களுக்கு மிகப்பெரிய அளவில் தொகுதிகள் அதிகரித்திருக்கும். உதாரணமாக உத்தரப்பிரதேசத்திற்கு மட்டும் 140 தொகுதிகள் கிடைக்கும் அளவுக்கு மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம் என்று பாஜக கூறுகிறது. ஆனால் அப்படி நேரடியாக மக்கள் தொகையை மட்டும் அடிப்படையாக கொள்ளாமல் அனைத்து மாநிலங்களின் பிரதிநிதித்துவமும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்தமாக 50% தொகுதிகள் அதிகரிக்கும் வகையில் அணுகுமுறை இருப்பதாக பாஜக தெரிவிக்கிறது. இதனால் தமிழகத்திற்கு கூடுதலாக சுமார் 20 மக்களவை தொகுதிகள் கிடைக்கும் வாய்ப்பு இருப்பதாக பாஜக கூறுகிறது. ஆனால் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக் கொள்ளாமல் தொகுதி மறுவரையறை என்றாலே தமிழகத்திற்கு ஆபத்து, வட மாநிலங்களுக்கு மட்டுமே லாபம் என்று கூறுவது அரசியல் காழ்ப்புணர்ச்சியை வெளிப்படுத்துவதாக தமிழக பாஜக விமர்சித்திருக்கிறது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பான உண்மை மக்களவையில் மசோதா தாக்கல் செய்யப்பட்ட பிறகு தெளிவாக தெரிந்துவிடும் என்றும் பாஜக தரப்பு தெரிவித்திருக்கிறது. இதற்கெல்லாம் மேலாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு தமிழக பாஜக ஒரு நேரடி சவாலையும் முன்வைத்திருக்கிறது. தொகுதி மறுவரையறை குறித்து அமித்ஷாவும் பாஜகவும் கூறுவது உண்மை என்று நிரூபிக்கப்பட்டால் தனது கருத்து தவறு என்று ஆதவ் அர்ஜுனா ஏற்றுக்கொள்வாரா? அது மட்டுமல்லாமல் தோல்வியை ஒப்புக்கொண்டு அரசியலை விட்டே விலகும் துணிச்சல் அவருக்கு இருக்கிறதா என்பதுதான் பாஜகவின் கேள்வி. இதனால் தொகுதி மறுவரையறை விவகாரம் தற்போது வெறும் அரசியல் விவாதமாக இல்லாமல் தமிழக பாஜகவும் ஆதவ் அர்ஜுனாவும் நேரடியாக மோதிக்கொள்ளும் முக்கிய அரசியல் விவகாரமாக மாறியுள்ளது.